ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஹோட்டலில் அரைக்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு தேங்காய் சட்னி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். அப்போவே தேங்காய் உடைச்சி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவாக இருந்தால் சட்னி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பின்னாடி இருக்க அந்த தேங்காய் பின்னாடி இருக்க கருப்பு இல்லாமல் நல்ல தேங்காய் பூவை வெள்ளையாக திருவி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்ததாக 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். தேங்காய் சட்னி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல வெள்ளை கலராக இருக்கணும். அப்போ தான் இந்த ஹோட்டல் டேஸ்ட் வரும். தேங்காவோட மெஷர்மெண்ட் வந்து எப்போவுமே ஜாஸ்தி இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிச்சாச்சு. இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். நம்ம தாளிக்கிறப்போ உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க விடணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் சட்னி அரைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இந்த தேங்காய் சட்னியை வந்து நல்ல மொறுன்னு தோசையோடு தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ணேன். இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா சாம்பார் கூட வேண்டாம், இந்த தேங்காய் சட்னி மட்டுமே போதும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். ஆனால் அது பர்ஃபெக்டாக எப்படி அரைக்கணும் ஹோட்டல் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பிக்னஸ்க்கும் சரி பேச்சுலர்ஸ்க்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.